ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7388824242. நமக்கு கடலூர் மாவட்டத்தில் 2 நாளாக கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கி காலையில் நமக்கு சாத்தனூர் டேம்லேருந்து ஒரு 13,000 கியூசெக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால இப்போ நமக்கு சென்ற வாரம் சாத்தனூர் டேம்லேருந்து பெரிய அளவில் நமக்கு தண்ணி ரிலீஸ் ஆகி நமக்கு சேதம் ஏற்பட்டதுனால நம்ம இப்போது குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பகுதிகளில் நம்ம ஆய்வு மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒன்று நம்ம எங்கெல்லாம் இந்த கரையோரம் ப்ரீச்சஸ் ஏற்பட்டதோ அங்கே நம்ம மணல் மூட்டை அடுக்கி டெம்பரரி மெஷர்ஸாக அந்த கரையை பலப்படுத்துறதுக்கான நடவடிக்கை வேகப்படுத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது மைக் அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுரை கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்ற தடவை களப்பணியில் போட்டிருக்க அதே டீம்ஸ் இதே வல்னரபிள் ஏரியாஸில் திருப்பி போயிட்டு இன்றைக்கி மேஜர் ப்ரீச்சஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி நமக்கு அதை மேஜராக நமக்கு 39 பாயிண்ட்ஸில் நமக்கு ப்ரீச்சஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் அதில் ஒரு கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் அந்த பகண்டை என்கிற பகுதி அந்த சுற்றியுள்ள பகுதிகளும், மீதி உள்ள பாயிண்ட் நமக்கு கடலூர் சுற்றியுள்ள பகுதிகளும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பணிகள் நிறைவடைந்த தருவாயில் உள்ளது. மீதியில் ஒரு கிட்டத்தட்ட பாதி பணிகள் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண வேண்டியது இருக்கோ அங்கே அடிஷ்னலாக நம்ம மேன் பவரும் மூட்டைகளையும் மொபிலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். திடீர்னு நமக்கு தேவைப்பட்டால் இமீடியட்டாக அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கானதுக்காக தேவையான மெட்டீரியலும் ரெடியாக வச்சுருக்கோம். சரி, 1,78,000 வரும்போதே 39 இடம் ஆகுதுன்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் லெவலில் தண்ணி அதிகமாக போனால் கூட அந்த டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக இல்லை, இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிங்க லாஸ்ட் டைம் நமக்கு கிட்டத்தட்ட 2.45 lakhs வந்துச்சு. அதில் நமக்கு நிறைய ப்ரீச்சஸ் ஏற்பட்டுச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இப்போ 13,000 தான் வருது. இந்த தடவை நமக்கு வாட்டர் லெவல்ஸ் அந்தளவுக்கு வரலனாலும் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரீச்சஸோ இல்லை நமக்கு டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தி இமீடியட்டாக நம்ம சேஃபான ஷெல்டர்ஸ்க்கு போகிறதுக்கு அவங்களோட உடைமைகள்லாம் பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். இந்த 39 பாயிண்ட்ஸில் இப்போ நம்ம மணல் மூட்டை போட்டு அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்தந்த பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ தேவையான ஏற்படல. இது போக நம்ம அடிஷ்னலாக ஒரு 10,000 மணல் மூட்டை வேரியஸ் பிளேசஸில் இருக்கும். இது இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வல்னரபிள் லொக்கேஷன்ஸ்க்கு மொபிலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இப்போ தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அடிஷ்னலாகவும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், நீர்வளத்துறை, கார்ப்பரேஷன், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் மூலமாகவும் நம்ம இதை செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம்.